வணக்கம். ஒரு வித்தியாசமான முயற்சியை நாம இன்னைக்கு செஞ்சு பார்க்கலாமே. நான் யார் அப்படிங்கிற கேள்வியை உங்ககிட்ட சில பேர் எழுப்புறாங்க. அதற்கான விடைய நீங்க தயார் பண்ணி வைங்க பார்ப்போமே. பின்னாடி விடையும் பார்ப்போம். சரியா? ஓகே. முதல்ல உங்ககிட்ட கேள்வி கேட்க போறது யார் அப்படின்னா, நான் ஹரியங்கா வம்சத்தை சேர்ந்தவன். திருமண உறவுகளால் பிரதேசத்தை அதாவது ஆட்சியை விரிவுபடுத்தினேன். என் மகனின் பெயர் அஜாத் சத்ரு. நான் யார்? நான் ஹரியங்கா வம்சத்தை சேர்ந்தவன். திருமண உறவுகளால் ஆட்சியை விரிவுபடுத்தினேன். என் மகனின் பெயர் அஜாத சத்ரு. நான் யார்? விடையை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இரண்டாவது கேள்விக்கு போகணும். ஓகே. சமுதாயத்தை மாற்றியதில் எனக்கு முக்கிய பங்கு உண்டு. நான் கலப்பை செய்து பழகிவிட்டேன். நான் யார்? அதாவது சமுதாயத்தை மாற்றுறதுல எனக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. நான் கலப்பை செய்து பழகினேன். ஓகே. நான் யார்? இதற்கான இந்த பதிலையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாம மூன்றாவது கேள்விக்கு போகணும். நான் தேவ நம்பியன் என்று அழைக்கப்பட்டேன். நான் அமைதியின் மதத்தை தழுவினேன். அநேகமா இது ரொம்ப ஈஸியா நீங்களும் பதில் சொல்லுவீங்க. அவர் கேட்கிறாரு, நான் யார் அப்படின்னு கேட்கிறாரு. நான் தேவ நம்பியன் என்று அழைக்கப்பட்டேன். நான் அமைதியின் மதத்தை தழுவினேன். நான் யார் அப்படிங்கிறது. அடுத்த கேள்விக்கு போவோம். நான் அசோகரின் சிங்கத்தலைகள் பதித்த தூணில் காணப்படுகிறேன். நமது தேசிய கொடியின் மையத்தில் நான் இருக்கிறேன். நான் யார்? ரொம்ப ஈஸியான கேள்வின்னு நினைக்கிறேன் நான். ஓகே. தேசிய கொடியின் மையத்துல நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஓகே. இருந்தாலும் உங்க முன்னாடி வைக்கிற கேள்வி, இந்த 4 கேள்விகளுக்கான பதிலோட நீங்க தயாராயிருங்க. நம்ம இப்ப முதல் கேள்விக்கான பதில் நம்ம பார்க்க போறோம் நம்ம. ஓகே. நான் ஹரியங்கா வம்சத்தை சேர்ந்தவன். திருமண உறவுகளால் பிரதேசத்தை ஆட்சியை விரிவுபடுத்தினேன். என் மகன் அஜாத சத்ரு. என்னுடைய பெயர் பிம்பிசாரர். இரண்டாவது, சமுதாயத்தை மாற்றியது எனக்கு முக்கிய பங்கு உண்டு. நான் கலப்பை செய்து பழகிவிட்டேன். அது நான் யார் அப்படின்னு கேட்டது, உங்ககிட்ட கேட்டது இரும்பு. ரொம்ப ஈஸி. நான் தேவ நம்பியன் என்று அழைக்கப்பட்டேன். நான் அமைதியின் பாதையை தழுவினேன். அசோகர். அதுதான் அதற்கான ஆன்சர். நான் நான்காவது, நான் அசோகரின் அதாவது சிங்க தலையில் உள்ள தூண்களில் காணப்படுகிறேன் அப்படின்னு இருக்கணும். ஏதோ டைப்பிங் மிஸ்டேக் ஆயிருக்கு. சிங்க தலைகள் பதித்த தூண்களில் காணப்படுகிறேன். நான் தேசிய கொடியின் மையத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு பதில் அசோக சக்கரம். ஓகே. இந்த மாதிரி நிறைய பார்க்கலாம். உங்க கருத்துக்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க அனுப்பலாம். ஓகே. தொடர்புக்கு இது வாட்ஸ்அப் நம்பர். கால் பண்ணீங்கன்னா அநேகமா பெரும்பாலும் எடுக்க மாட்டேன். அதனால இதுல உங்க ஆன்சர்ஸை நீங்க அனுப்பலாம். உங்க கருத்துக்களை நீங்க அனுப்பலாம். தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. ஓகே.